ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸில் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் 22 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 21 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஆட் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, சைடில் பேப்பர் அண்ட் பெண்ணை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட் கொஷின் காமிக்கும் போது அதுக்கான ஆன்சர் என்ன, செகண்ட் கொஷின் காமிக்கும் போது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனை எழுதிட்டே வரணும். லாஸ்ட்டில் நான் ஒவ்வொருத்துக்கும் கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்வேன். அப்போ திருத்தி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுதணும். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, வளைவு ஆடிகள் எத்தனை வகைப்படும்? இரண்டாவது கேள்வி, குழியாடி எதிரொலிப்பான்கள் அரை சுழற்சியில் பயன்படுத்தப்படுகிறது. இது சரியா தவறா? மூன்றாவது கேள்வி, குழி ஆடிகள் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுகிறது. கூற்று சரியா தவறா? நாலாவது கேள்வி, சமதள ஆடியின் பார்வை புலத்தை விட குவி ஆடியின் பார்வை புலம் டேஸ் ஆகும். ஐந்தாவது கேள்வி, டேஸ் அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க டேஸ் பயன்படுகிறது. ஆறாவது, ஒளே ரூமர் என்ற வானியலாளர் கூற்றுப்படி ஒளியின் வேகம் டேஸ் என அறியப்படுகிறது. எந்த ஆண்டு அர்மன் ஃபிஷே என்பவரால் நிலத்தில் ஒளியின் திசைவேகம் கணக்கிடப்பட்டது? இயற்கையில் முழு அக எதிரொலிப்பு வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் காணல் நீர் ஏற்படுவதற்கும் முழு அக எதிரொலிப்பு காரணமாகும். இந்த கூற்று சரியா தவறா? ஒன்பதாவது கேள்வி, ஒளி இலைகளின் தன்மையால் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைக்கு பதிலாக சிறிய கீறல்களின் மூலம் வேண்டிய சிகிச்சைகளை செய்திட பயன்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? எந்த நாட்டை சார்ந்த நரேந்தர் கபாலி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? ஸோ இதில் வந்து இலை ஒளியியலின் தந்தை வந்து நரேந்தர் கபாலின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, ராலே ஒதிரி சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸ் 4 மணிக்கு எதிர்த்தகவல் இருக்கும். பன்னிரெண்டாவது கேள்வி, குவிலென்ஸ் டேஸ் லென்ஸ்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. 13, குவிலென்ஸ் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. 14, நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிறு அளவு டேஸ் மில்லிமீட்டர். 15, படுகதிர் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளை டேஸ் என்றும் அழைக்கிறோம். உருளை லென்ஸ்கள் டேஸ் லென்ஸ்கள் என்று அறியப்படுகின்றன. டேஸ் ஒளிப்பட கருவியில் பயன்படுகிறது. ஒரு குவிலென்ஸ் ஆனது மிக சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம். பொருள் ஒன்று குழிலென்ஸின் முன்பாக ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் போது டேஸ் குழிலென்ஸின் முதன்மை குவியத்தில் உருவாக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பால், புகை, ஐஸ்கிரீம், நீர் ஆகியவை டேஸ் ஆகும். மொத்தம் 20 கேள்விகள் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மார்க் எத்தனை எடுத்திருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒளி பாடம். முதல் கேள்வி, வளைவு ஆடிகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். இது உங்களுக்கான கேள்வி. வளைவு ஆடிகள் 2 வகைப்படும். இது என்னென்ன வகை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழியாடி எதிரொலிப்பான்கள் அரை சுழற்சியில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது சரியான கூற்று. குழியாடிகள் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுகின்றன. இது சரியாக தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவறு. காரணம் குவியாடின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இது தவறாக கொடுத்துருக்காங்க.
சமதள ஆடியின் பார்வைப்புலத்தை விட குவி ஆடியின் பார்வைப்புலம் பெரியது. அதனால தான் இந்த பெரியதாக இருக்கிறனால தான் வளைவுகளில் மோஸ்ட்லி அந்த சாலை வளைவுகள் இருக்குள்ளேயோ அந்த இடத்துல வந்து பார்வைப்புலம் பெருசாக இருக்கிறதுக்காக குவி ஆடி அதிகமாக பயன்படுத்துவாங்க. அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க எந்த ஆடி பயன்படுகிறது? ஆன்சர் குவி ஆடி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அங்காடிகளில் ஆஃபர் ஏதாச்சும் போட்டாங்கன்னா குவிஞ்சிருவாங்க மக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒளேரோமர் என்ற வானியலாளர் கூற்றுப்படி ஒளியின் வேகம் என்ன டேஸ் என அறியப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா 2,20,000 கிலோமீட்டர் பெர் வினாடி. எந்த ஆண்டு ஹெர்மன் ஃபிஷே என்பவரால் நிலத்தில் ஒளியின் திசை வேகம் கணக்கிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1849. 8வது கேள்வி, இயற்கையின் ஒளி முழு அக எதிரொலிப்பு வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் கடல் நீர் ஏற்படுவதற்கும் முழு அக எதிரொலிப்பு தான் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக அதுதான் காரணம். ஸோ இது வந்து கூற்று சரி. ஒளி இலைகளின் தன்மையால் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைக்கு பதிலாக சிறிய கீறல்களின் மூலம் வேண்டிய சிகிச்சைகளை செய்திட பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அதோட தன்மையினால தான் இது பயன்படுது. கூற்று சரி. எந்த நாட்டை சேர்ந்த நரேந்தர் கபாலி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியியலின் தந்தை என அறிவிக்கப்படுகிறார் அப்படின்னா இந்திய நாட்டைச் சேர்ந்தவர். ராலே ஒளி சிதறல் வெளிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸ் 4 மணிக்கு எதிர் தகவல் இருக்கும் அப்படின்னா அலைநீளம். ஸோ அலைநீளத்தை நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அலைநீளத்தை 4 மணிக்கு எதிர் தகவலில் இருக்கும். குவிலென்ஸ் டேஸ் லென்ஸுகள் எனவும் அழைக்கப்படும் அப்படின்னா குவிக்கும் லென்ஸ். குவிலென்ஸ்னாலே வந்து குவிக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடியது. குவிலென்ஸ் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இருபுற குவிலென்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. நகரம் நுண்ணோக்கியின் மீச்சிறு சுற்றளவு என்னன்னு பார்த்தோன்னா 0.01 மில்லிமீட்டர். படுகதிர் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்டோக் வரிகள்னு சொல்லுவோம். ஸ்டோக் வரிகள், ஆன்டி ஸ்டோக் வரிகள், ராமன் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் நிறைய இருக்கும். அதில் வந்து நமக்கு அதிர்வெண்ணை விட குறைஞ்சது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அந்த நிறமாலை வரிகளை நம்ம ஸ்டோக் வரிகள்னு சொல்கிறோம். 16 உருளை லென்ஸுகள் டேஸ் லென்ஸுகள் எனவும் அழைக்கப்படுது அப்படின்னா அதீத லென்ஸுகள் எனவும் அழைக்கப்படுது. டேஸ் ஒளிப்பட கருவியில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா குவிலென்ஸ். குவிலென்ஸ் தான் வந்து ஒளிப்பட கருவியில் பயன்படுது. அடுத்தது, ஒரு குவிலென்ஸ் ஆனது மிக சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம்னு பார்த்தோன்னா ஈரலா தொலைவு. ஒரு குவிலென்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் வந்து ஈரலா தொலைவில் ஒரு பொருள் வைக்கிறாங்கன்னா அது இது மேலே பட்டு அது காமிக்கக்கூடிய அந்த பிம்பம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பொருள் ஒன்று குளிலென்ஸின் முன்பாக ஈரலா தொலைவில் வைக்கப்படும் போது குளிலென்ஸ் டேஸ் குளிலென்ஸின் முதன்மை குவியத்தில் உருவாக்கப்படும். அதாவது இந்த வார்த்தையும் நோட் பண்ணணும், இந்த வார்த்தையும் நோட் பண்ணணும். இங்கே கொடுத்தது வந்து குவிலென்ஸ். ஓகேங்களா? குவிலென்ஸை ஈரலா தொலைவில் வைக்கும்போது சின்ன படம் உருவாகும். இதே இங்கே குளிலென்ஸை வந்து நம்ம ஈரலா தொலைவில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த குளிலென்ஸில் முதன்மை குவியத்தில் நேரான பிம்பம் இருக்கும் மற்றும் மிகச்சிறிய மாய பிம்பம் வந்து உருவாகும். நேரான பிம்பம் உருவாகுன்றதை நோட் பண்ணிக்கணும். பால், புகை, ஐஸ்கிரீம், நீர் ஆகியவை டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொள்மங்கள். இதோட நம்மளுக்கு வந்து மொத்தம் கேள்விகளும் முடிஞ்சு. இந்த தேர்வை எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு 23க்கு தயாராகுங்க. தேங்க்யூ.